இவ்வளோ நாள் இந்த ஸ்நாக்ஸை எப்பட்றா செய்யாமல் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் ஃபீல் பண்ணேன். இதன் குட்டி அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்டான். ராகி சாக்கோஸ் இது ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப மாதமாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும்னு நினச்சேன். அது நேற்று தான் என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. குட்டிக்கு கடையில் விற்கிற இந்த பேக்கெட் சாக்கோஸ்லாம் கொடுக்க மாட்டோம். பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் சாப்பிட்றத பார்த்துட்டு அவன் சாக்கோஸ்னு கேட்டிருந்தான். அதனால் அவனுக்கு இப்போ வரைக்குமே அந்த சிவப்பு அவல் இருக்குல்ல, அதுதான் சாக்கோஸ்னு பாலில் போட்டு கொடுப்பேன். ஓகே, இதை வீட்டில் ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கலான்னு நான் நேற்று தான் செஞ்சு பார்த்தேன். பட் அதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்குன்னு இல்லை, பெரியவங்களுக்குமே ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். செய்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு அரை கப் வந்து ராகி மாவு, அதில் 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவும் கலந்த சர்க்கரை போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஜீனியும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெய் கொஞ்சம் ஊற்றி தேங்காய் பூ போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொலன்னு போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து செஞ்சு எப்பயும் போல் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் வேகணும், நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கொலன்னு ஆயிரும் பாலில் போடுறப்ப. இது வெந்துக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து தேங்காய் பால் வந்து இதுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை வேக வச்சு நார்மல் பால்லையும் போடலாம், பட் தேங்காய் பாலில் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வேக வச்சு அப்படியே கூட சாப்பிட்லாம் போல், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி பணியாரம் கொழுக்கட்டை மாதிரி. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கொடுங்க. செஞ்ச நமக்கே கொடுக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னமோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியாக விதவிதமாக செஞ்சு கொடுத்து அவங்க சந்தோஷமாக சாப்பிட்றத பார்த்தா தான் நமக்கு என்னமோ பெரிய சந்தோஷமாக இருக்குது.